அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேலையை அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவான் நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. எனவே அதிசாரமாக கடகராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்றாலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கத மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உண்டு. உறுதியாகவே 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் விரயத்தில் அமரப்போகிறார். இந்த வேளையில் ஜென்மத்தில் உச்சம் பெறும்போது 5, 7, 9 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக ஜென்மத்தில் உச்சம் பெறும் அமைப்பு என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணம் என்பது குருவினுடைய சஞ்சார அமைப்பில் மிக பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். குருவின் பார்வையும் பல இடங்களை புனிதப்படுத்துவதால் பல்வேறு வகையான காரியங்களில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்றம் உறுதியாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்ல சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் காதல், திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை ஜென்மத்தில் குரு பகவான் அதிசாரமாக அமர்ந்தாலும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் 4 திசையிலும் நன்மை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. உறுதியாகவே இதுவரை படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் நல்ல நிரந்தர வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்தபடியே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எந்த வேலைக்காக முயற்சி செய்தாலும் அவை உறுதியாகவே கைகூடும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதோடு மட்டுமல்லாது புத்திர பாக்கியமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். நல்ல வரன்கள் உங்களது வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைப்பதால் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைய போகின்றன. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இடமாறுதல், வீடு மாறுதல் என மாற்றம் ஏற்பட்டாலும் அவை முன்னேற்றமாக அமையும். கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகளை கூட இந்த தருணத்தில் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறார் உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில பிரச்சனைகளிலிருந்து மீளவே முடியவில்லையே, இந்த பிரச்சனையில் இருந்து மீளுவதற்கான வழியே இல்லையா என்று சம்பவித்து போயிருந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் உறுதியாகவே குரு பகவான் உச்சம் பெறுவதால் மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு நன்காகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது.
தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வேளையில் 9ல் வலம் பெறுகிறார் சனி. எனவே பல நல்ல மாறுதல்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். இடைஞ்சலாக இருந்த பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களது பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதால் பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி சந்திக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய நபர்களை சந்திப்பதால் அவர்களுடைய திட்டங்களை மற்ற உள்நோக்கம் நிறைந்தவையாக இருக்கலாம். எனவே கவனத்துடன் அலட்சியமில்லாமல் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இல்லையென்றால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம். குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் ஆலோசித்து செய்வதால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களும் பிரச்சனைகளும் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். பகவான் ஜென்மத்தில் வலுவாக அமர்ந்து ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் தனது பார்வையை செலுத்தி வந்த சூழலில் 5, 7, 9 ஆகிய இடங்களில் செலுத்த போகிறார். 5ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே அவரின் மீது, செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக நெஞ்சில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்களை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும். குரு மங்கள யோகத்தின் காரணமாக உறுதியாகவே மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இடமாறுதல், வீடு மாறுதல், சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நடக்கவே நடக்காது என்று நினைத்த ஒரு காரியம் இல்லத்தில் சிறப்பாக நடைபெறுவதால் மிகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்கால நலன் சிறப்பானதாக அமையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொட்ட காரியம் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் கிடைக்கும். மாணவ மாணவியரின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும். பெண்மணிகள் ஆலோசித்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக குரு பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் விரைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக கடகராசிக்கார பெண்மணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து 3 வாரம் வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.